திருப்பூரில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஏடி காலனியைச் சேர்ந்தவர் ராகுல். இவர் அப்பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட போது இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய விசாரணை நடத்தாமல் ராகுல் மீது மட்டும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக ராகுல் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் இது தொடர்பாக சத்தியம் டிவியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் மங்கலம் காவல் நிலைய காவலர் சத்யராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 2 நாளைக்கு முன்னாடி ராகுல தாக்குன போலீஸ் மேலே சத்யராஜ் மேலே பார்த்தீங்கன்னா காவல் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருந்தாங்க. பின்பு நம்ம ஏசி அலுவலகத்தில் இதுபோல் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களில் வன்கொடுமைகளை பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏசி கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இது மூலம் இந்த பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டிய சத்தியம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.